Assalamu alaikum and hi everyone. Welcome to Like Me Recipes. இன்னைக்கு நம்ம சேனலில் அவல் வச்சு ஒரு சிம்பிளான வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அவலை நல்லா வாஷ் பண்ணி அவல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருந்தால் தான் உங்களுக்கு வடை தட்டுறதுக்கு நல்லா ஷேப்பாக வரும், இல்லைன்னா உங்களுக்கு ஷேப் கிடைக்காது. இப்போ நாம் இதை நல்லா ட்ரையாக எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்குன ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை நான் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் போல் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து உங்கள் கையை நினச்சி வடையை தட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் வடையை தட்டிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஷேப்பில் தான் வடையை தட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நான் எல்லா வடையும் தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் வடையை போட்டதும் உடனே அதை டர்ன் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா வடை உடஞ்சிரும். 2 சைடுமே ஒரு 3 மினிட்ஸ் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளேயும் நல்லா குக் ஆகும். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.